சபரிமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் தோஷங்கள் நீங்க மாளிகைப்புறத்தம்மன் கோயிலில் உடுக்கை அடித்து பாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்த பின்னர் மாளிகைப்புறத்தம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இக்கோயிலில் நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து நவ கிரகங்களை சுற்றி வந்து வழிபாடு நடத்தி உடுக்கை கொட்டி பாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் சத்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவானுக்கு ஏற்பட்ட சனி தோஷத்தை மலைவேலன் வேடத்தில் வந்த பரமசிவன் உடுக்கை அடித்து பாடி களைந்தார் என்பதால் ஆரன்முளாவைச் சேர்ந்த மலைவேலன் சமுதாயத்தினர் இங்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்களின் சகல தோஷங்கள் நீங்க உடுக்கை அடித்து பாட்டு பாடி வருகின்றனர். അയ്യപ്പന്റെ ദോഷങ്ങൾ തീർത്തതായിട്ടാണ് സങ്കല്പം. അയ്യപ്പന്റെ ശനിദോഷവും ശത്രുദോഷവും ഒക്കെ മഹാദേവൻ പരമശിവൻ ഇത് പറ എന്നാണ് ഇതിന്റെ പേര്. ഈ പറ കൊട്ടിപ്പാടി മഹാദേവൻ അയ്യപ്പന്റെ ശനിദോഷവും യാക്കുദോഷം ആഭിചാരദോഷങ്ങളൊക്കെ മാറ്റിയ കർമ്മമാണ്. ഞങ്ങളിവിടെ ഈ പറയുമായിട്ടിരിക്കുന്നത് മഹാദേവനായിട്ടാണ്. മാലയിട്ട് വരുന്ന അയ്യപ്പന്റെ ആ ദോഷങ്ങൾ ഞങ്ങൾ തീർക്കുമ്പോൾ പാടി തീർക്കുമ്പോൾ അയ്യപ്പൻ മഹാദേവന്റെ ദോഷങ്ങൾ തീർത്ത ആ கர்மമാണ് ഇവിടെ செய்யப்படுது. சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது தோஷம் தீர உடுக்கை அடித்து பாடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலைவேலன் சமுதாயத்தினர் தரும் திருநீரை பூசி செல்கின்றனர். இதில் பக்தர்கள் தரும் காணிக்கையே மலைவேலன் சமுதாயத்தினரின் வருமானமாக உள்ளது.